யார் இந்த ரவுண்டு கொண்ட மக? ஓ மகளா ஐயா? ஆமா ஆமா. என்ன மாமா நல்லா இருக்கியா மாமா? யார் யாருக்கு மாமா? ஐயோ ஐயோ மாப்பிள யாரா அந்த குட்டி? யாருன்னே தெரியல. அம்மா வந்து பைத்தியம் மாதிரி நாடிட்டு இருக்கு. நீ என்னடா குட்டியை பார்க்கச்சுன்னா குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க? அதுதான் மாமா தெரியுது எனக்கு. வேற அது வாசம் தான். அதுக்காகத்தான் சின்ன கேமரா கொண்டு வந்து முன்னாடி வைக்க சொல்லியிருக்கேன். யாருங்க அவர் வந்ததுல இருந்து லூஸ் மாதிரியே பேசிட்டு ஏரியா தலைவர் பையன்கிட்ட அப்பையில இருந்து பாத்துக்கிறேன் தனியாவே பேசியிருக்க. யாருப்பா அவரு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க இருங்கப்பா. வந்ததுல இருந்து தானா பேசி பேசியிருக்கனா இல்லையா? அப்பா ஏரியால பெரிய தலைவர். என்னது ஏரியாவிலன்னு சொல்லுங்க. கையெல்லாம் ஒடிச்சு புரியஞ்சவனே இரு. நம்ம ஏரியாவுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எடுத்து சொல்ல தோற. அந்த வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள. இவரு மாலையும் மரியாதையும் நமக்கு தான் முதல்ல. கல்யாணம் பண்ணி அந்தால என்ன பண்ணுவாரு? நீங்க வேற சொல்லிக்கிட்டே இருக்கேன். கைய வாங்கிட்டு இருக்கா சொல்லி வை. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அந்த சிகரெட்டை பத்தி கல்யாணம் பண்ணா 10 வச்சு கொளுத்தணும்னு சொல்றாப்ல அப்பா. சிகரெட்டு 10 வைக்காம இருக்கீல இவ்வளவு நேரமா? அது எங்களுக்கு தெரியுது. 10 வச்சிருங்க அப்பா. நீ ஒன்னும் 10 வைக்கணும் போ. போங்கப்பா. 10 வச்சா தீந்து போகும் தானே 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட். உங்களை பத்தி அவர்தான் 10 வச்சு விட்டது. போங்க மாமா போங்க போங்க தெரியும் சகல போங்க. ஏய் யாருக்கு யாரியா சகல? 2 முறை வருது. ஏய் எனக்கு அப்பா அவரு. அப்ப எனக்கு மாமா தான். மாமா வணக்கம் மாமா. ஓகே மாமா. எப்ப பார்த்தாலும் என்னப்பா? அவர்கிட்ட அப்படி பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும் பெரியவங்கள்ட்ட. ஏப்பா இவர்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்? சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஆமா அட ஏங்கப்பா நீங்க வேற அந்தால பார்த்தா தம்பி பீஸா தெரியுது. அவருக்கு போய் மரியாதை கொடுக்கணும். ஒரு நான் பாத்துக்கிறேன். ஓ மகங்கறக்கா தான் பொறுமை பொறுமை. ஆமா நம்ம பகுதியில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வைங்க. இவர் தான் முதல்ல பேசணும். இவர் எதை தூக்கிட்டு நிப்பாரு? எதை தூக்கிட்டு போயிருப்பாரு? சொல்றே கேளுமா. போ அங்கிட்டு போ. ஒரு கேள தர்மா போய் அங்கிட்டு. எங்க வாங்கடா சொல்றே கேளுமா. அவருக்கு மரியாதை கொடுங்க முதல்ல. ஏன் தெரியுமா? 10 ரூபாய் கீழே நடந்தா எடுப்பீங்களா? நான் எடுப்பேன். அவர் அப்படி இல்ல. எங்க தலைவர் 1 லட்சம் கீழே நடந்தாலும் எடுக்க மாட்டாரு. ஏன் அவருக்கு என்ன மூலமா? கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள. பொம்பளை பிள்ளைன்னு கேதகார வீட்டுல இவர் தான் போனமா. போனமா வந்தமா. நான் இல்லாம பாடி எடுக்க முடியாது. ஏன் நீ பாடி அவுத்துட்டு இருப்பியா? நான் இல்லாம பாடி எடுக்க முடியாது. பாடியை கழட்ட முடியாது. ஏங்க நீங்க தான் போய் கழட்டுவீங்களோ? யார் வந்ததுல இருந்து பேசிஇருக்கீங்க? நீ என்ன தனியா பேசிறீங்க? சரி என் மேட்டர் உனக்கு தெரியாது. மேட்டர்னே எனக்கு தெரியாது. நெத்தியடி கேளு. ஆளு முள்ளிக்கா தண்டி. உன்னெல்லாம் உச்சந்தல்ல அடிக்கனா தலை வகுத்துக்குள்ள போய் எட்டி பார்க்க. சிகரெட் வேணா கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே. வேணுமா? என்னத்துக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவர் தான் உங்களுக்கு வேலையில ஏற்பாடு பண்றது. இப்ப யார அடிச்சீங்க? நான் கோவப்பட மாட்டேன். கடிச்சு திண்டு விடுவேன். துர்ராஜு மகன்றனால பொறுமையா போறேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? வேட்டியை மடிச்சு கட்டின. வேட்டி எங்கடா? எங்க தலை வேட்டி? மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டேனே. வேட்டியை உருவிட்டியா? அந்த ஆளுக்கு டவுசரே கிழிஞ்சது. இங்க பாரு என்ன இருக்குன்னு இங்க வாங்க சொல்றேன். என்ன தெரியுதுன்னா சொல்றேன் இங்க பாரு. என்ன இருக்கு? இப்படி தானே எல்லாரும் ஏமாத்திட்டு தெரிஞ்சிருப்பா. என்ன இருக்கு?
அப்படிங்களா ஒரு ஆம்பளை கை வச்சுட்டியா நீ? கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. இளவு அதெல்லாம் காசு. ஓஹோ, வணக்கம் தல. இனி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்ன நடக்குது? அம்மா, ராணி, அப்பா கொஞ்சம் பொறுமை. தேவலாம் பேசாதீங்கப்பா. கை வச்சுட்டு. அந்த ஆளு சோத்ததையா சோத்த விட்டு புண்ணா கேட்டீங்களாப்ல. தேவலாம அனாவசியமா பேசி இருக்காதீங்கப்பா. இங்க இருங்க. யாரு அடிக்காத நிப்பாட்டு. ராணி, அப்பா அந்த ஆளு சோத்ததையா சோத்த விட்டு சுண்ணா பேசிங்களாப்ல. இந்த சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு ஆம்பளை. நீங்க இருங்க தானே, நான் பேசுறேன். நீ வாயை மூடுறா முதல்ல. உன்னட்டு தாண்ட பிரச்சனையா? ஏய் நீ மாய முடுங்க பேசாம ரொம்ப நாளா அவளை பத்தி இந்தாமா ராணி எங்க மாமா யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர் நினைச்சா இறுதி கண்ண தெரியுமா ராணி எங்க மாமா பத்தி தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? கிஞ்சி ஊத்துறது என்ன ராஜம்மா மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. ஒரே ஒரு சந்தேகம், எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க பெயிண்டிங்ல? 7 பேர். உங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எனக்கு உதவி பண்ற பேர்ல ஓத்திரி இல்ல மாமா உங்களோட பெருமையை பத்தி மாமா ஒண்ணு தாங்க வேணாம். நான் சொல்றேன் அம்மா, நீ கை வச்சா நம்ம மகனோட பார்க்க மாட்டேன் விடுவேன். எப்பா அந்த ஆளு இனிமே உயிரோட விட மாட்டேன், கொண்டு வருவேன் மேல. நிப்பாட்டுமா. தயவு செய்து நான் தல கும்பிடுறேன். நீ தலையை கோதுங்க, சட்டையை போடுங்க, பட்டனை போடுங்க. யாரும் பாக்குறதுக்குல நீ யாரா பார்க்கணும்? பட்டனை போடுங்க, நான் சொன்னா கேளுங்க. போட்டேன். தலையை கோதுங்க நல்லா. கலைஞ்சிருக்கா? கலைஞ்சிருக்கு. ஓகே. நல்லா வேட்டியை கட்டுங்க. வேட்டி ஒரு பக்கம் ஒதுங்கி கிடக்குறா. அதுக்குன்னு கட்டுங்க. இந்த வரேன். எவ்வளவு ஒரு சிங்கத்தை கொண்டாந்து இப்படி சபையில விட்டு. இந்த வரேன். எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அப்பா நாடக உலகத்தின் சகலகால வல்லவன். பிடிக்காது. அவர் யாருன்னு தெரியுமா? உங்ககிட்ட கேட்கறதுல தப்பு இல்ல. இவங்களுக்கு அழகு கொடுக்கவா, நான் உனக்கு அழகு கொடுக்கவா, இல்ல இவளுக்கு அழகு கொடுக்கவா? அப்பா நல்லா ஓகேவா? ஓகே ரெடி தானே? சரி. ஏதோ ஒண்ணு குறையுது. நெஞ்ச தூக்குங்க, நெஞ்ச தூக்குங்க. மாமாக்கு கோவம் வந்துருச்சு. கோபம் இல்ல கோமனா வந்துருச்சா? தல சட்டையை பட்டனை போடுங்க, இந்த கண்ணாடியை போடுங்க. யாரு இந்த சிகரெட் யாருகிட்ட? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எப்போ ஒரு இப்ப பாருமா ஆளு எப்படி சிங்க மாதிரி. சோட்டா பீம் போயாங்கடே. அல நெலிஞ்சு போன டவரா செட் மாதிரி இப்ப எல்லாமே அப்படியே இருக்கு, அருமையா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு நிஜமா. என்னைய பார்த்து பயந்தவன் நீ ஒரு ஆள் தாண்டா. கண்ணாடியை போடுங்க சொல்றேன். கண்ணாடி போட்டு தாங்க. இப்ப முறைங்க, நல்லா முறைங்க சொல்றேன். இறங்கி வா. என்னவா இறங்கி வாவேன். நீ நல்ல மனுஷன் வா. நீ தங்க பிள்ளைல அப்படியா 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 அப்படியா. அந்த பையனுக்கு வழி விடுங்கப்பா, வரட்டும். எவ்வளவு அறிவான பிள்ளை. வராஜா வராஜா வராஜா. இப்ப என்ன சொன்னீங்க? கண்ணாடி போட்டீங்களா? போட்டாச்சு. பட்டனை போட்டாச்சா? என்ன இப்ப முறைங்க, என்னப்பா? நல்லா முறைங்க சொல்றேன். மூதே கண்ணாடி போட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும்? இப்ப பார். ஓகே ரெடியா? ரெடியா? ஓகே டேக் ஷாட். ஓகே இப்ப அடிமா. இன்னும் 10 நிமிஷத்துல என்ன ராணி எங்க மாமா பத்தி தெரியாம பேசிருக்க. அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அவரை பத்தி தெரியுமா உனக்கு ஏதாச்சும்? அவர் யாருன்னு தெரிஞ்சா நீ தயவு செய்து உனக்கு கும்ப இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எவன் சொன்னாலும் என்னையவே உண்டாக்கப்பா. ராஸ்கல், ஒரு ஆம்பளை கை நீட்டிட்டு இந்த ஏரியா விட்டு நீ போயிருவியா? நீ வருவடி வா. இன்னும் 1/2 மணி நேரத்துல அரண்மனைப்பட்டியில என்ன நடக்க முடியும்? என்ன நடக்கும்? இப்ப வருவாங்க. யார் வருவா? இப்ப வருவாங்க. யார் வருவா? எவனோ வருவான். யார் வருவா? வருவாங்கன்னா பேச்ச விடு. யார் வருவா? இப்ப வர மாட்டாங்க.
2 பேர் மதுரையில் இருக்கா, 2 பேர் மெட்ராஸில் இருக்கா. போய் கூட்டிட்டு வாட்டா, நான் இப்போ போய் கூப்பிட முடியுமா? வருவாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. தொட்டுட்டல்ல யார இன்னி என்ன நடக்குன்னு பாரு. 10 நிமிஷத்துல பார் கற்பழிப்பேன். யாரையோ உன்னைன்னு சொன்னா போயிட்டு டச் பண்ணக்கூடாது. போ ஒண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ ஓ எனக்குன்னு சொன்னா ஓ போயிட்டே இரு. புருஷங்கிறது இல்லாம யாரு புருஷனோ ஓம் புருஷன் சொல்லலாம். ஓ உனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி தான். என்ன கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? அவங்களுக்கு நீங்க புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். அவ்வளவுதான். ஏய் யாருக்கோன்ட்டே ஓ உன்னையும் சொன்னனா ஓ நாளைக்கே ஒரு புள்ள வரக்க யாருக்கோ மயிர புடுங்குது. இப்ப வருவாங்கடா யாருக்கோன்னு. இப்ப அதை சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. எப்படி புள்ள பறக்குன்னு சொன்னோனே உங்களுக்குன்னு சொல்லணும். ஓகே நாளைக்கு எனக்கு புள்ள பறக்க எங்களுக்கு நெல்லை போட்டு கொண்டு விடு. அந்த பிள்ளைய எனக்குன்னு சொல்லுங்கடா. ஏன் அந்த புள்ள நெல்லு திங்கதா? நாளைக்கு ஒரு குழந்தை பறக்கும். எனக்கு நக்கு எனக்கு பறக்குன்னு சொல்றான். வேண்டாம், குடும்ப கட்டுப்பாடு பண்றேன். உங்களுக்கு இதுக்கு மட்டும் கணக்கா சொல்லுங்கடா. உங்களுக்கு நீ பண்ணனா என்ன பண்ணலன்னா என்ன? ஏய் எடியா கையமல ஜாக்கிரதை கழட்டி. வேற மாதிரி போய்கிட்டு இருக்க. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ உன்னை என்னை மன்னிக்க வேணாம். சண்டைக்கு வா. தொர்ராஜ் மகங்கறனால தான் பரவாயில்ல. அவர் கோச்சிக்க மாட்டா. நீ சண்டைக்கு வா. கை வச்சதுக்கெல்லாம் விட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல. அவர் எதுவும் சண்டை போடல. இல்லம்மா, அது எனக்கு மகளே இல்ல. அவர் எனக்கு அப்பாவே இல்ல. சண்டைக்கு வா. அப்படினாலும் பரவாயில்ல. நான் உங்க ரெண்டு அப்பா மகன் தான் நான் நினைக்கிறேன். ஏய் நீ சண்டைக்கு வாயா. நீ யார் மகளா இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ ஒண்ணு மன்னிக்கற. நான் வா சண்டைக்கு வா. சொல்றது கேளு. சண்டைக்கு வா. எதுக்கு இப்படி புளியோதரை வச்சிட்டு அலையற? வாயா உன்னை சண்டைக்கு. அப்படியே ஏய் கடிச்சு தின்று வேண்டிய செல்லம். ஆப்பிள் மாதிரி கடிச்சு தின்றுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அப்படியே சாத்துக்குடியா புளிஞ்சிர வேண்டிய செல்லம். புளியுவேன். உன்னை அப்படி நினைக்கிறேன்னு சொல்ல. என்னமா சொல்றீங்களே? புளிவீங்களாம்ல. கைய நீட்டுங்களே. இல்ல வேண்டாம். அது ஓரமா இங்க ஆபத்து ஆயுதங்கள்லாம் தொடக்கூடாது. இப்படி வைங்க. என்ன கெட்ட பழக்கம்? வீட்டுல அருவாமனையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பழக்கம்? வெங்காயம் கூட உரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உன்னைய மன்னிச்சு விட்டுட்டேன். நீ உன்னை என்னை மன்னிக்க வேணாம். பொம்பளை பிள்ளையா? நான் பொம்பளை பிள்ளை தான். லட்சணமா நட. நான் லட்சணமா தான் நடக்கிறேன். எதுக்கு இப்படி அலையற லம்பாடி ஆட்ட? ஒரு ஆம்பளை போயிட்டா அடக்க ஒடுக்கமா போய். யார் ஆம்பளை பிள்ளை? நான் பொறுமையா இருக்கேன்னா எல்லாரும் இப்படி இருந்துருவாங்களா? ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நான் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் காட்டி சரியா போச்சு. இல்லன்னா உன் நிலைமை என்ன இருக்கு? நோட்டீஸே மறந்துட்டே. இதை எப்படி மறக்க? போ 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 போ. நிக்காத போ. ஏரியாக்குள்ள நிக்காத. உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். போன்னு சொல்ற மறுபடியும் வந்துட்டு இருக்க. யாரை மன்னிக்கிற? நான் என்னையவே மன்னிச்சுக்கிறேன். போ விடு. பொம்பளை பேர் யாரோ போ சொன்னியா? யாரை பத்தினா? யாரோ போறாங்க, இருந்தா இருக்காங்க, எல்லாரும் போறாங்க. போயிட்டு போ. முதல்ல போ சொன்னியா? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளை. தமிழ்நாட்டுக்கார பிள்ளைன்னா உனக்கு இந்த பண்பாடு தெரியணும். என்ன பண்பாடு? முதல்ல கலாச்சாரம் தெரியுமா? என்ன கலாச்சாரம்? கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? நீங்க கேளுங்கள், நான் சொல்லுவேன். வாய் நீளுதான்னு பாப்போம். கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவியா? வயசுக்கு வந்துட்டியா? ஏய் ஒரு பொம்பளை பிள்ளைட என்ன கேக்குற? அறியுறி வச்சுக்க அவுச்சு வச்சு திட்டு வந்திருக்க. மனுஷனா நீனு? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாகரிகமா பேச தெரியல. பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. என்னென்ன கேள்வி கேக்குற? என்ன ஒரு நாகரிகமா பேச தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைட என்ன பேசுவா? ஏன் அப்படி பேசாம பேசுற? என்ன டீசெண்டா கேட்கணும் அவ்வளவுதானே. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். அப்ப அப்படியே வயசுக்கு வந்து இல்ல வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? என்னதா குச்சி கட்டினாங்களா? எதுல? குடிசை கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? எத? குச்சியா விடுவாங்க உள்ள எடுத்துட்டு. நீ எல்லாம் குச்சிய கட்டினாங்க. நான் உன்னை குடிசைக்குள்ள விட்டாங்களா? விட்டாங்க. விட்டுருக்காங்க. என்னது விட்டுருக்காங்க? எத? குடிசைக்குள்ள ஜாமான் போட்டாங்களா? என்னது ஏன் மோள விட்டாங்களான்னு கேக்குற? இப்ப ஜாமான போட்டாங்களான்னு கேக்குற? ஜாமான் போட்டாங்களா? போட்டான்னு சொல்லு. போடலனா போடலன்னு சொல்லு. என்ன ஜாமானையா? 3 ஜாமான். என்ன 3 ஜாமான்? குடிசைக்கு வாசல்ல கிடக்கு 3 ஜாமான். ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. 3 போட்டாங்களா? போட்டாங்கல்ல. ஏன் போடுறாங்க சொல்லு பாப்போம். பேய் பிசாசு எல்லாம் நம்மள வந்து பிடிக்க கூடாது. பேய் பிசாசு வந்து நக்காது பிடிச்சிரும். ஒரு பேஜுக்கு சொன்னாக்கா நக்கா. என்னமோ வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து தேடி பிடிக்குமா? ஏன் உங்களை பிடிக்காதா? உங்களை பிடிக்காது. அதுக்கு அது அல்ல. தமிழன் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் எதுக்குள்ள கொண்டு வச்சிருக்கான் பாரு. எதுக்குள்ள?
ஒரு சொல்லுவேன்ல ஏன் பறக்கிற அந்த உலக்கைக்குள்ள வச்சிருக்கான். அந்த உலக்கை ஏன் போடுறான்னு தெரியுமா? உலக்கைக்குள்ளையா? நீ குடிசையிலேருந்து வெளியில் வர்ற பத்தியா, அப்போ அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். எங்க தாண்டு? வெரி குட். அப்படி நின்றுக்க. இப்போ 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கு. இருக்கிற மாதிரி நினச்சிக்க. அப்படி இல்லைன்னு எனக்கும் தெரியும். இதை நான் ஹரிச்சந்திரா நாடகமா உரல் உலக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு உலக்கை கிடக்கு. சித்தரிக்கப்பட்ட ரைட். அப்படி கூட நினைச்சுக்க. இந்தாரு அப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி குனிஞ்சு பார்க்கணும். ஆஹா, நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். இவ்வளவு குனிஞ்சா பாக்குறது? உலக்க பிடிச்சி வேலை பார்த்துற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத காட்டத்தான் அந்த உலக்க. யாரையா பார்த்து உலக்கன்ற? இந்த விளக்கமாறு போடுறானே, அது ஏன் தெரியுமா? அது எதுக்கு? அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடணும் நினைச்சீன்னா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கருக்கருவா போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? உலக்கம் மட்டும் புடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்ல, ஒரே போடு. ஏற்கனவே இல்ல, போட்டா சுத்தமா இல்ல. நீ இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உண்மை இல்லையா? இந்த பார், அந்த பிரச்சனை அப்படி இருக்கட்டும். ஏன் இல்ல, நீ வேணா விளக்கமா சொல்ல. அது நாளைக்கு பாத்துக்கிறோம் அந்த பிரச்சனை. என்ன அவரே பார்த்துட்டு சொல்றேன். ரைட், ஓகே, பிரச்சனையை விடு. நான் பிரச்சனை பண்ணுவேன். நமக்குள்ள சமாதானம். நமக்குள்ள எதுக்கு சமாதானமா போகணும்? அட போய் வந்தல இருந்து தொட்டு தொட்டு பேசியிருக்க பையா. அடி இளவே தொடக்கூடாதாக்கு. ஆஹா, அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேஜாமத்தா இருந்த. என்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. போய் அங்கடு. அன்னைக்கு வண்டிக்குள்ள கூட வந்த எங்க அம்மாச்சியை போட்டு அமுக்கணும். நீ தானே? அது உங்க அம்மாச்சியா? எங்க அம்மாச்சியா? ஆமா, அது என்ன உன் வளர்த்தி தான் கரெக்டா இருக்கு. எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். உன் வளர்த்தி இருந்தா அது வேற மாதிரி. கிழவிக்கு அறிவு வேண்டாமா? ஏன் வண்டிக்குள்ள படுக்கிற கிழவி ஓன் சால் எடுத்தா பொத்தி படுக்கிறது போது. நாம் சாப்பிட்டு வரவும் கரெக்டா ஓன் சாலை போட்டு வந்தவன உன்னால பொறுக்க முடியாதே. சாலை பார்த்து நீமே நீ தானாக்கும் நினைச்சு அஞ்சுட்டேன். எந்த பக்கெட்டு? எந்த பக்கெட்டு? கடைசி சீட்ல கிளவி முன்சீட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. கடைசி சீட்ல போய் நீங்க என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் ஸ்லிப். வருஷம் முழு சிரிப்பு. அதான் டிரைவர் சத்தம் போட்டுருக்காப்ல, எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு. ரைட், ஓகே, அதை சரி பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கற்பனை ஆகாது. ரெடியா கல்லாம். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கம் ஆன் டெல் மீ. சக்கா சவந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். இது சக்கா சவந்த பழம், இது தேனாக இனிக்கும் பழம். எல்லோரும் வாங்கும் பழம், இது ஏழைக்கு பிறந்த பழம். எத்தனையோ பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா, எடுத்து வந்து என்ன? ஒன்றும் இல்லை, மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழம் என்ன அக்கினி சட்டி எடுக்கிற மாதிரி நிற்கிறேன். மாம்பழத்தை இப்படி விளம்பரத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா, என்ன மாம்பழம்? மல்கோவா. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். மல்கோவா, ஏமாத்திருக்க, புதாத்தாத், கசாலட்டு, பங்கனம்பள்ளி, கல்லாமணி, பலாமணி, நீலா, அதெல்லாம் அங்கேயே கிடக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க, இப்போ மல்கோவா மட்டும்தான் சாப்பிட்றது. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். இது பூரா திங்க தெரியாத பசங்க இந்த பையில கிட்ட விக்காதுன்னு கேட்க விட அவங்க நல்லா யாருக்கு திங்க தெரியாது. ஆமா, அன்னைக்கு செல்லுல பார்த்தேன். தெரிஞ்சுக்க நான் தானே. போயாங்கிட்டு நல்ல வாத்தியாரா இருப்பாரு போல. ஏய், வாத்தியார் நான் தான், அவங்களுக்கு மாம்பழம். போயாங்கிட்டு உன்னை நம்ப முடியாது. நம்ம சத்தியமா நான் தான். எங்களுக்கு அது இங்க தெரியாது. மாம்பழத்தை 4 பீஸா கத்தியில வச்சு நறுக்கி 4 பேரும் தின்றுவோம். சொன்னா கத்தியை போட்டு அறுப்பாங்கன்னு. அப்புறம் மாம்பழத்தை என்ன முழுங்க முடியும்? கத்தி வச்சு அறுக்க கூடாது. வேற மாம்பழத்தை முதல்ல கையில எடுக்கணும். கையில லைட்டா ஒரு நசுக்கணும். என்ன பண்றீங்க? காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். போக்கா சும்மா அங்கே நின்று குடுனே, பொட்டியை தள்ளி விட்டுலாம் வர வேண்டாம். என்னமோ சொல்றாப்ல. அன்பு மச்சான் குப்பி நாகராஜ் மாமா அவர்கள் சார்பாக டான்ஸா நடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். அக்காவுக்கு அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஆமா, உன் தம்பி அம்மா அக்காவை கூப்பிடு, நான் கொடுத்தே ஆகுறாப்ல. என் மாப்பிள்ள தங்கமான அழியா. ரைட்டு. மாம்பழத்தை எப்படி எடுத்து சாப்பிடணும்? அப்படி கையில எடுத்து ஒரு அதக்கணும்.
ஏன் ஏற்கனவே அவர் ஒரு மாதிரியா தான் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு வந்ததுல இருந்து. இன்னைக்காவது நான் செய்யறது அவர் செய்யறதான்னு நினைச்சு சந்தோஷப்படட்டும். ம் அப்படியே நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படி அமுக்கிட்டு உறிஞ்சோம்னாக்கா அப்படி என்னப்பா ரீரிக்காடிங்க எங்க மறுபடியும் கொடு சரிங்க. உறிஞ்சுறதுக்கு மிஷி குடுறான்னா நீ நல்லா வாயில வந்துடு. எனக்கு முகர கட்டையை பாரு. மாம்பழம் விற்க வந்த உங்க அம்மா உங்க அம்மா அங்க தான் பேசுறோம். மாம்பழம் விற்க வந்த அம்மா ஓம்பளத்தாரியா சும்மா மாம்பழம் விற்க வந்த அம்மா ஓம்பளத்தாரியா சும்மா. என்ன உனக்கு பிரச்சனை? முடிச்சு அவர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அது அவங்க தான் என்ன அவர் இல்லைன்னா என்ன? சரி வா ஓகே. சுரேஷ் வெட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு தோதா இருக்குன்னு வேலையை பார்க்க போறேன். சொல்லிட்டே இருக்க எப்படியே எவ்விட்டே இருக்க ஒரு நாளைக்கு பாரு இங்க பாரு எவ்விட்டே இருக்க ராக்கெட் இடம் மாதிரி இறங்கி போக போகுது பார்த்துக்க. நான் சொல்லிட்டே இருக்கேன் விடாத. போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் அவ்வளவுதே. நல்ல சாப்பாடு கூட இருக்கு. மைக் அங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க பேசிட்டாங்க. தனியா பேச நான் லூஸ் போயலா உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒன்று சொன்னால் சங்கடப்பட மாட்டேங்குது. என்ன சங்கடம்? கோவப்பட மாட்டேங்குது. நான் கோவமே பட மாட்டேங்க. நான் சங்கடப்பட மாட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு கோவமே வராது. இல்லை வராது. நான் கோவப்பட்டிருக்கேனா? நான் யாராவது கோவப்பட்டிருக்கேன்? சே 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 சுரேஷனே நீ இப்ப நான் கோவப்பட்டிருக்கேனா? ஐயா என்னைக்குமே கோவப்பட்டாரு. நான் உன்னை ஓப்பனா இது ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க ஆரம்பத்துல கோவப்பட்டீங்க விடுங்க. இல்ல நான் கோவப்பட மாட்டேன். நீங்க வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்க. என்ன இருக்குன்னு என்னை கேட்க சொல்றீங்க? இப்படியே பேசுனீங்கன்னா பாக்குற தப்பா சொல்லுங்க. என்ன நீ நினைக்கிற? அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. அவரை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? அவர் உங்களை பத்தி சிரிக்கிறாரு. மருமையனாச்சேன்னு பாக்குறாரு வேற ஒண்ணும். யாருக்கு யார் மருமைய? உங்களை மருமையனா அவர் ஏத்துக்கல. நம்ம ரெண்டு பேரும் ஓப்பனா பேசிக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தை பரிமாறிக்கலாம். விடுங்க நான் ஏமாற தயாரா இல்ல. நீங்க வேற உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய்
அது சாரி மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். இல்லைங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகலை. இன்னும்மா? பொண்ணு பார்க்குறாங்க, நான் தான் தள்ளி போட்டே வர்றேன். எவ்வளோ நாளா? என்னப்பா அவசரம், இன்னொரு 10 வருஷம் போச்சுனாக்கா நேராக திருக்கடையூரில் போய் டைரெக்டாக 60 கல்யாணம் முடிச்சிடலாம்னு. அம்மாச்சிக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். பால் ஊத்துறத ரெடி பண்ணி. எதுக்கு அதுக்கு தடுப்பூசிலாம் போடுறேன்? 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறோம். அது கொரோனாவிலே தடுப்பூசி போட மாட்டேனால அதை போய் தடுப்பூசி. சரி, உன்னை நான் எப்படி மனசுக்கு நினச்சிருக்க தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லட்டா? சொல்லுங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதா இருந்தாலும் பாதி பாதி. எப்படி பாதி பாதின்னு சொல்றீங்க? ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்து ஆளுக்கு பாதி சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு கடலை மிட்டாய் வாங்கினா ஆளுக்கு பாதி காக்கா. போய் அங்கிட்டு எனக்கு முழு சாதம் வேணும். அதான் கடலை மிட்டாயை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியே? சரி சொல்லுங்க. ஒரு குவார்டர் வாங்கினாலும் ஆளுக்கு கட்டிங் சாப்பிட்டு எனக்கு என்ன அது பழக்க தோஷத்தில் வந்துருச்சு. நானும் துறையும் சாப்பிட்றது எப்பவும் வழக்கமா. ஒரு குட்டி பாலம் விடாமல் உட்காந்து வருவோம் ஒரு காலத்தில். இப்போ உங்களை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வானப்பறவை வாழ நினைத்தார் வாசல் திறக்கும் வேடல் நாங்கள். காணப்பறவை பாட நினைத்தார் கையில் வருமே பருவ பாடல். மஞ்சள் வளர்க்கும் உன்னைக்கு ஒரு பட்டு ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னாலே மெல்ல சிரிக்கும் உன் முத்து நகை ரத்தினங்கள் அள்ளி தெளிக்கும். மெய்யானது உயிர் மெய்யானது தடையேது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது. இடது விழியில் தூசி விழுந்தார் கலங்கி விடுமே. இருக்க கூட இருக்கும் நிழலா